வெல்கம் டு அவர் ஈஸி மேத் சேனல். டுடே என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 7ல அணிகளும் அணிக்கோவையில பயிற்சி 7.2ல எக்ஸசைஸ் 7.2ல ப்ராப்ளம் நம்பர் 10 பார்க்க போறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல ABC என்பன APயின் PQ மற்றும் ஆறாவது உறுப்புகள். அதாவது APனா என்னன்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசையோட ஏஆவது பியாவது உறுப்பு வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க, கியூவாவது உறுப்பு வந்து பின்னு கொடுத்துருக்காங்க, ஆறாவது உறுப்பு சின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த டிடர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏபிசி பிக்யூஆர் 11 இதோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில பியாவது உறுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? டிபி, அதாவது பீத்து டேம். அந்த டேம் தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா டிபி இப்படிதான் டினோட் பண்ணுவாங்க. டிபி ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க, TQ ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்க, TR ஈக்குவல் டு சின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளோட கிவன். அப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில இப்போ என்னாவது உறுப்புனா அதை எப்படி எழுதுவோம்னா DN ஈக்குவல் டு A பிளஸ் N மைனஸ் 1 இன்ட்டு D அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஜென்ரலாக எழுதுவோம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா இருந்தா ஒரு உறுப்பு வந்து ஒரு டேம் வந்து கூட்டுத்தொடர் வரிசையில இருந்துச்சுன்னா ஏபியில இருந்துச்சுன்னா dn equal to a plus n minus 1 into d ன்னு எழுதுவோம். இங்க வந்து ஏங்கிறத வந்து எப்படி எடுத்துக்கணும்னா கேபிட்டல் ஏவா எடுத்துக்கிறோம். ஏன் அப்படி கேபிட்டல் ஏவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு இங்க வந்து ஆல்ரெடி அணிக்கோவையில ஏன்றத இந்த இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கிறதுனால dn equal to a plus n minus 1t நம்மளோட கூட்டுத்தொடர் வரிசையோட ஜென்ரல் ஃபார்மேட். நமக்கு இங்க TP உறுப்பு, TQ உறுப்பு, TR உறுப்பு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப TP உறுப்புங்கிறது என்ன? நம்மளோட A. அப்ப A equal to TP equal to A plus P n உறுப்பு வந்து n minus 1 into d எழுதுவோம். இங்க P உறுப்புன்றனால P minus 1 into d. அதே மாதிரி P எழுதணும்னா P equal to TQ, TQ equal to A plus Q minus 1 into d. அதுக்கு அடுத்து என்னன்னா C equal to TR. TR உறுப்பு தான் வந்து நமக்கு C. அப்ப C equal to TR equal to A plus R minus 1 into d. இதுல என்னன்னா ABCங்கிறது என்னன்றதை இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்ப நம்மளோட அணிக்கோவையில ABCக்கு பதிலா இந்த கூட்டுத்தொடர் வரிசையோட ஜெனரல் ஃபார்மேட் அந்த P உறுப்பு Q உறுப்பை வச்சு எழுத போறோம். அப்ப நம்மளோட கொடுத்துருக்கிற அணிக்கோவை எழுதிக்கிறோம். ABC PQR 111. ஏக்கு பதிலா A plus P minus 1 into D போடுறோம். Bக்கு பதிலா A plus Q minus 1 into D போடுறோம். Cக்கு பதிலா A plus R minus 1 into D போடுறோம். அதுக்கு அடுத்து R1 R2 செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோல எந்த சேஞ்ச் பண்ணாம அப்படியே எழுதிக்கிறோம். PQR 111. அதுக்கு அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா இதுல வந்துட்டு அதுக்கடுத்து என்ன பண்றோம்னா A plus P minus 1 into A plus Q minus 1 into A plus R minus 1 into D இருக்கு. இதுல எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா ரெண்டு டேர்மை ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்படி எழுதியிருந்தோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டு டிடர்மினன்ட்டை தனித்தனியா பிரிச்சுக்கலாம். அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்திலே பார்த்துருந்தோம். அதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். அணிக்கோவையோட ஒரு ப்ராப்பர்ட்டி அதை யூஸ் பண்ணோம்னா இப்போ ஏ மட்டும் ஃபர்ஸ்ட் அணிக்கோவையில் வர மாதிரி, அடுத்த அணிக்கோவையில P minus 1 into Q minus 1 into R minus 1 into Dன்றது வர மாதிரி எழுத போறோம். அப்போ டிடர்மினன்ட் ஏ PQR 11 plus P minus 1 into D, Q minus 1 into D, R minus 1 into D, PQR 111. இதான் நம்மளோட டிடர்மினன்ட். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா A காமனா இருக்கா. ஸோ காமனா A வந்து காமனா வெளியில எடுத்துடுறோம். அப்ப காமனா வெளியில எடுத்துட்டா A into 111 PQR 111. நெக்ஸ்ட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா D வந்து மல்டிப்ளிகேஷன்ல காமனா தான் இருக்கு. ஸோ D வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா P minus 1 Q minus 1 R minus 1 அடுத்து ரெண்டு தான் அப்படியே எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்து இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ வந்து சேமா இருக்கு. அப்ப ரெண்டு ரோ வந்து சேமா இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அணிக்கோவையோட மதிப்பு 0. அதனால இந்த அணிக்கோவையோட மதிப்பு 0 ஆயிரும். நெக்ஸ்ட் D இன்ட்டு இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ரோ ஆப்ரேஷன் யூஸ் பண்றோம். R2 மைனஸ் R3ன்ற ரோ ஆப்ரேஷனை யூஸ் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா இங்க P minus 1 Q minus 1 R minus 1 வந்துச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் சேமா வந்துடும். நம்மளோட அணிக்கோவை மதிப்பு 0 ஆயிரும். அதுக்காக என்ன பண்றோம்னா R2ல இருந்து R3 வந்து சப்ராக்ட் பண்றோம். அப்ப P minus 1 Q minus 1 R minus 1 இப்ப ரெண்டு ரோ R1 R2 வந்து சேமா இருக்கு. ஸோ இந்த அணிக்கோவையோட மதிப்பு நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். அப்ப மொத்த அணிக்கோவையின் மதிப்பு 0. டிடர்மினன்ட் ABC PQR 111 equal to 0. இதோட மதிப்பு என்னன்னா 0.